यदा यदा हि धर्मस्य ग्लानिर्भवति भारत अभ्युत्थानम् अधर्मस्य तदात्मानं सृजाम्यहम् परित्राणाय साधूनां विनाशाय च दुष्कृताम् धर्म संस्थापनार्थाय संभवामि संगम युगे। ஓம் சாந்தி. பிதாஸ்ரீ பிரம்மா பாபா அவ்யக்தமான பிறகு குல்சாதாதி மூலமாக கிடைக்கப்பெற்ற அவ்யக்த வதன செய்தி 13। अंतिम विनाश की सीन देखने के लिए अडोल स्थिति बनाओ। கடைசி விநாச காட்சியை பார்ப்பதற்காக ஆடாத நிலையை உருவாக்குங்கள்। आज जब मैं वदन में गई तो बाबा और दादा दोनों सामने खड़े थे। இன்று நான் வதனம் சென்ற பொழுது பாபா மற்றும் தாதா இருவரும் முன்னால் நின்றிருந்தார்கள்। जाते ही नैनों की मुलाकात से सभी की जो याद प्यार ले गई थी वह दी। செல்லும் போதே கண்களினால் சந்திப்பு செய்து கொண்டே எடுத்து சென்ற அன்பு நினைவுகளை கொடுத்தேன்। जैसे ही मैं याद दे रही थी तो साकार बाबा ने मेरा हाथ पकड़ा। அன்பு நினைவுகளை கொடுத்து கொண்டிருக்கும் பொழுதே சாகார பாபா எனது கைகளை பிடித்தார்। उस हाथ पकड़ने में ना मालूम क्या जादू था। ऐसे अनुभव हुआ जैसे सागर में कोई स्नान करता है। ऐसे थोड़े समय के लिए मैं प्रेम के सागर में लीन हो गई। கைகளை பிடித்ததில் என்ன மந்திரம் இருந்தது என்று தெரியவில்லை। அப்படியே கடலில் ஸ்நானம் செய்வது போல அனுபவமானது। சிறிது நேரம் நான் அன்பு கடலில் மூழ்கியே விட்டேன்। उसके बाद हमने आलमाइटी बाबा की तरफ देखा। அதற்கு பிறகு நான் சர்வசக்திவான் பாபாவின் பக்கம் பார்த்தேன்। तो बाबा ने कहा, बच्ची, बाप में जो मुख्य 2 गुण है वह बच्चों ने साकार रूप में अनुभव किया। वह 2 गुण कौन से हैं? ஆக பாபா கூறினார், குழந்தாய், பாபாவிடம் இருந்த அந்த 2 முக்கியமான குணத்தை குழந்தைகள் சாக்கார ரூபத்தில் அனுபவம் செய்தீர்கள்। அந்த 2 முக்கிய குணம் என்ன? जितना ही ज्ञान स्वरूप उतना ही प्रेम स्वरूप। எந்த அளவு ஞான ஸ்வரூபமாக இருந்தாரோ அந்த அளவு அன்பு ஸ்வரூபமாகவும் இருந்தார்। तो बच्चों को भी यह 2 गुण अपनी हर चलन में धारण करने हैं। ஆக குழந்தைகளும் இந்த 2 குணங்களை தன் நடத்தையில் தாரணை செய்ய வேண்டும்। पिछली बार आपने वदन में जो एडवांस पार्टी में गए हुए बच्चों का इतना बड़ा संगठन दिखाया था, उसका रहस्य क्या था? பிறகு நான் பாபாவிடம் கேட்டேன், கடந்த முறை தாங்கள் வதனத்தில் அட்வான்ஸ் பார்ட்டியில் சென்றிருக்கக்கூடிய குழந்தைகளை இவ்வளவு பெரிய குழுவாக காட்டினீர்களே, அதன் ரகசியம் என்ன? बाबा ने कहा, पूरा रहस्य तो बाद में चलकर सुनाएंगे, लेकिन साकार रूप में जो बच्चे कोई सर्विस अर्थ या कुछ हिसाब किताब चुप्त करने अर्थ चले गए हैं, उन बच्चों से मुलाकात करने के लिए बुलाया था। பிறகு நான் பாபாவிடம் கேட்டேன், பாபா, கடந்த முறை தாங்கள் வதனத்தில் அந்த அட்வான்ஸ் பார்ட்டியில் சென்றிருக்கக்கூடிய குழந்தைகளின் பெரிய குழுவை காட்டினீர்களே, அதன் ரகசியம் என்ன? बाबा ने कहा, पूरा रहस्य तो बाद में चलकर सुनाएंगे, लेकिन साकार रूप से जो बच्चे कोई सर्विस अर्थ या कोई हिसाब किताब चुप्त करने अर्थ चले गए हैं, उन बच्चों से मुलाकात करने के लिए बुलाया था। அதன் முழுமையான ரகசியத்தை பிறகு கூறுகிறேன் என்று பாபா கூறினார்।
ஆனால் சாக்கார ரூபத்திலிருந்து அந்த குழந்தைகள் ஏதாவது சேவைக்காக அல்லது சில கணக்கு வழக்குகளை முடிப்பதற்காக சென்றிருக்கிறார்கள். அந்த குழந்தைகளை சந்திப்பதற்காகவே அழைத்திருந்தேன். बाबा उनसे हालचाल पूछ रहे थे कि कौन कौन किस रिधि से किस रूप से क्या क्या कर रहे हैं, யார் யார் எந்தெந்த ரூபத்தில் எந்த விதத்தில் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்ற நிலவரத்தை பாபா கேட்டுக்கொண்டிருந்தார். हमने कहा बाबा ये किस रूप से स्थापना का कार्य में बिजी है, இவர்கள் எந்த ரூபத்தில் ஸ்தாபனையின் காரியத்தில் பிஸியாக இருக்கிறார்கள் என்று பாபாவிடம் கேட்டேன். तो बाबा बोले बच्ची ये आगे चलकर स्पष्ट करेंगे, फिर भी शार्ट में सुनाते हैं. பாபா கூறினார், குழந்தாய் இன்னும் போக போக தெளிவுபடுத்துகிறேன், ஆனாலும் சுருக்கமாக கூறுகிறேன். बाबा ने कहा बच्ची जब लड़ाई होती है तो किसी भी लश्कर को जब जीतना चाहता है तो सिर्फ एक तरफ से नहीं चारों तरफ से लश्कर भेजकर पूरा घेराव डाल देते हैं. इस संगठन से यह मालूम हुआ कि जो भी बच्चे गए हैं वे चारों ओर फैल गए हैं. பாபா கூறினார், குழந்தாய் யுத்தம் நடைபெறுகிறது என்றால், ஏதாவது சேனை வெற்றி அடைய வேண்டும் என்றால் ஒரு பக்கம் மட்டும் சேனையை அனுப்ப மாட்டார்கள், நாலாபுறமும் சேனைகளை அனுப்பி முற்றுகையிடப்படுகிறது. இந்த குழுவின் மூலம் தெரிய வந்தது என்னவென்றால், சென்றிருக்கக்கூடிய குழந்தைகள் நாலாபுறமும் பரவி விட்டிருக்கிறார்கள். अबे चारों तरफ स्थापना की नींव पड़ गई है. இப்பொழுது நாலாபுறமும் இந்த ஸ்தாபனைக்கான படையின் அஸ்திவாரம் போடப்பட்டிருக்கிறது. बाकी अब ऑर्डर देने की ज़रूरत है. மற்றபடி கட்டளையிடுவதற்கான அவசியம் மட்டுமே மீதம் உள்ளது. फिर बाबा ने 4 स्टेजेस की एक सीढ़ी दिखाई. பிறகு பாபா 4 நிலைகள் உள்ள ஒரு படிக்கட்டை காண்பித்தார். पहली स्टेज दिखाई ज्ञान सुनना, सोचना, समझना और निश्चय करना. முதல் நிலையில் ஞானத்தை கேட்பது, சிந்திப்பது, புரிந்து கொள்வது, நிச்சயம் செய்வது, இதை காண்பித்தார். कोई सोच करता है, कोई मंथन करता है. சிலர் சிந்தித்து கொண்டிருக்கிறார்கள், சிலர் சிந்தனை கடலை கடைந்து கொண்டிருக்கிறார்கள். दूसरी स्टेज बताई कि अंत समय कैसे विनाश हो रहा है, कहाँ बाढ़ से डूब रहे हैं, कहाँ क्या हो रहा है. எங்கு வெள்ளத்தில் மூழ்கி கொண்டிருக்கிறது, எங்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்ற விநாச காட்சியை 2ஆம் நிலையில் கூறினார். लेकिन शक्ति दल और पांडव बिल्कुल अडोल खड़े थे. ஆனால் சக்தி சேனையும் பாண்டவர்களும் முற்றிலுமாக அசையாதவர்களாக நின்று கொண்டிருந்தார்கள். तीसरी स्टेज दिखाई कि आत्माएं जैसे निकलकर परंदाम में गुब्बारे मुआफिक जा रही है. ஆத்மா வெளியேறி பரந்தாமத்திற்கு பலூன் மாதிரி பறந்து செல்வதை 3ஆம் நிலையில் காண்பித்தார். फिर परंदाम के सीन भी बाबा ने दिखाया. பிறகு பரந்தாமத்தின் காட்சியை கூட பாபா காண்பித்தார். चौथी सीन स्वर्ग की दिखाई. स्वर्ग में आत्माएं कैसे छोटे छोटे बच्चों में प्रवेश हो रही है. 4வது சீனாக சொர்க்கத்தை காண்பித்தார். சொர்க்கத்தில் ஆத்மாக்கள் எவ்வாறு சின்ன சின்ன குழந்தையின் சரீரத்தில் பிரவேசமாகிறது என்பதை காண்பித்தார். तो ये सभी स्टेजेस सीढ़ी के चित्र के रूप में दिखाई. ஆக இந்த 4 நிலைகள் உள்ள படிக்கட்டின் சித்திரத்தில் பாபா காண்பித்தார். यह सीढ़ी दिखाने का रहस्य बताते हुए बाबा ने कहा, बच्चों की बुद्धि में यह घूमता रहे कि अब हमारी क्या स्टेज है. நமது நிலை இப்பொழுது என்னவாக இருக்கும் என்பது குழந்தைகளுடைய புத்தியில் சுத்தி கொண்டே இருக்க வேண்டும் என்று பாபா இந்த படிக்கட்டின் ரகசியத்தை கூறியவாறே கூறினார். जो अंतिम स्टेज धारण करनी है वह लक्ष्य पहले से ही बुद्धि में रखेंगे तो पुरुषार्थ तेज चलेगा.
எந்த நிலை கடைசி நிலையாக இருக்க வேண்டுமோ அதை லட்சியமாக முதலில் புத்தியில் வைத்தீர்கள் என்றால் புருஷார்த்தம் மிக தீவிரமாக நடக்கும். विनाश के समय के जो सीन दिखाई उसमें आप बच्चों की अड़ोल अवस्था रहे. வினாசத்தின் காட்சியாக காண்பித்ததில் குழந்தைகளுடைய நிலை ஆடாததாக இருக்க வேண்டும். फिर बाबा ने हमें ढेर हीरे हाथ में दिए और कहा इन हीरो का टीका सभी बच्चों को लगाना. பிறகு பாபா ஏராளமான வைரங்களை எனது கைகளில் கொடுத்து கூறினார், இந்த வைரங்களினால் திலகம் அனைத்து குழந்தைகளுக்கும் இட வேண்டும். ये हीरो क्यों दे रहा हूँ, இந்த வைரம் ஏன் கொடுத்து கொண்டிருக்கிறேன்? क्योंकि हीरे मिसल आत्मा मस्तक में रहती है. ஏனென்றால் ஆத்மா வைரம் போன்று புருவ மத்தியில் இருக்கிறது. तो हरेक आत्मा सच्चा हीरा बन चमकती रहे. ஆக ஒவ்வொரு ஆத்மாவும் உண்மையான வைரமாகி ஜொலித்து கொண்டே இருக்க வேண்டும். ஓம் சாந்தி.